இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, செய்ய ஜனநாயக கடமை செய்ய தவறியதில் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கை வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். எது அது நீங்களா உருவகப்படுத்தி உள்ளது. இந்த அறிக்கை மட்டும் மாநில சுயாட்சி மாநிலத்துடைய பங்கீடு பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, கண்டனம் பதிவிட்டிருக்காரு. அது குறித்து நீங்க சொன்னீங்களா? தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க உறுதுணையா? இல்ல மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்க முடிவு தொடர்ச்சியா தேர்தல் வரை நீடிக்குமா? அது அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தேர்தல் வரை இந்த முடிவு நீடிக்குமான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பின்னால திரும்பி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அமைக்கிறார். ஒரு வாரத்தில் என்னாச்சு? போயிட்டாரு. அந்த தேர்தல் தனித்தனியாக என்னாங்க. இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள்.